இன்னைக்கு நம்ம வேப்பிலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேப்பிலை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மிக சிறந்த ஒரு அருமருந்து. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது, இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தக்கூடியது. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நோய் தொற்று எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, வேப்பம் கொழுந்து, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கொழுந்து மாதிரியான இலைகளை கிள்ளி அரைச்சி ஒரு கோலி குண்டு அளவுக்கு 2 உருண்டை கொடுப்பாங்க. காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பல் விளக்கிட்டு 2 உருண்டையும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணியை குடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமாட்டோ இல்லை 3/4 மணி நேரத்துக்கு அப்புறமாட்டு தான் காலையில் உள்ள உணவே எடுத்துக்கிறது. இதை நம்ம நோய் அதிகமாட்டு பரவக்கூடிய காலங்களில், இந்த மழைக்காலங்களில், இந்த மாதிரிப்பட்ட நேரங்கள்லாம் இதை நம்ம அருமருந்தாட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் காய்ச்சல், அதுக்கப்புறம் அது சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு வராது. எந்த தொற்று வியாதிகளும் வராமல் இருக்கிறது முக்கியமான ஒரு காரணமாக இருக்கக்கூடியது வேப்பிலை. அது மட்டும் கிடையாது, இப்போ உங்களுக்கு இன்றைக்கி காய்ச்சல் வர்ற மாதிரி உடம்புக்கெல்லாம் ஒரு மாதிரி சோர்வாக இருக்குது, காய்ச்சல் வர்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குதுன்னு சொன்னால் எந்த மருந்துமே தேவை கிடையாது. ஒரு வேப்பம் பட்டையில் ஒரு 2 இன்ச் அளவுக்கு, அதாவது இந்த அளவுக்கு ஒரு ஸ்கொயர் ஆட்டு ஒரு 2 இன்ச் அளவுக்கு ஒரு வேப்பம் பட்டை எடுத்து ஒரு 2 கப்பு தண்ணீர் வச்சு அந்த வேப்பம் பட்டையை உள்ளாடி போட்டு கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். 2 கப்பு தண்ணீர் வந்து 1 கப்பாக வற்றக்கூடிய அளவு கொதிக்க வச்சுட்டு அந்த கப்பு தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. இல்லை உங்களுக்கு மத்தியான வேளையில் தான் இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை உடம்புக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, மத்தியானமோ இல்லைனா சாயங்காலமோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் இதை குடிங்க. குடிச்சிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறமாட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு நல்லா ஓய்வு எடுத்துக்கிட்டு திரும்ப எந்திரிச்சிங்கன்னா காய்ச்சல் எல்லாமே ஓடி போயிடும். காய்ச்சல் வராது. நோய் எதிர்ப்பு சக்தியை உடனடியாக, அதாவது ஒரு 2 மணி நேரத்திலேயே நம்ம உடம்புல கொண்டு வரக்கூடிய ஆற்றல் தன்மை வந்து இந்த வேப்பிலைக்கும் வேப்ப மரத்தில் உள்ள பட்டைக்கும் இருக்குது. யாருக்காவது இந்த காய்ச்சல் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க பயன்படுத்தி பார்த்துட்டு கமெண்டில் உங்களோட பதிவுகளை போட்டு விடுங்க. நன்றி.